எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காக வந்து நாங்கள் வந்து ஒரு 100 பேருக்கு வந்து கறி விருந்து போட்டிருக்கோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு க்ளவுஸு. இன்றைக்கி வந்து என்ன நலத்திட்டங்கள் நாங்கள் பண்ண போகிறோம், தளபதி ஆட்சி அமைச்சதில் எங்களுக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சி இருந்தாலும் எங்களோட கடமைகள் எல்லாமே வந்து அதிகமாகிருச்சு. இன்னும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்களுக்கு வந்து என்னென்ன சேவைகள் திட்டங்கள் இது பண்ணலாம் அப்படிங்கிறது, அதுக்காக முதல் இதாக உமன்ஸ் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து வீட்டில் வேலைவாய்ப்பு சிங்கிள் மதராக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நர்சிங் ட்ரைனிங் மாதிரி, ஹோம் நர்ஸ் ட்ரைனிங் மாதிரி பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வேலைவாய்ப்பு தரோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ட்ரைனிங். இப்போ ட்ரைனிங்னால் சும்மா நார்மலாக வந்து இது கிடையாதுங்க. நம்ம வந்து இப்போ ஹைட்ரோஃபோனிக்ஸ், அக்வாஃபோனிக்ஸ் இந்த மாதிரியான ரீசன்ட் ட்ரெண்ட்ஸில் இருக்கிறதுக்கு ட்ரைனிங் பண்ணி அவங்கள வந்து இது பண்ண சொல்லி அதுக்கோட எண்ட் ப்ராடக்ட்டையும் நம்ம வாங்குற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து இளைஞர்களுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆண்டர்ப்ரனர்ஷிப் விதமானமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயினாக வந்து அவங்களுக்கு வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் ட்ரைனிங்கும், அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ட்ரைனிங். இப்போ ஒரு எல்லாருமே வந்து சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் போக முடியாதுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, அதாவது வந்து ஐடி சம்மந்தமான கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஏஐ சொல்லிக் கொடுக்குறது, சைபர் செக்யூரிட்டி சொல்லிக் கொடுக்குறது, இதில் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு வேலை வாய்ப்பும் சொல்லிக் கொடுக்குறாங்க. இதை நம்ம வந்து ஃபினிஷிங் ஸ்கூலுன்னு சொல்கிறோங்க. ஃபினிஷிங் ஸ்கூலுங்கிறது என்னென்னா அவங்க ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணி அவங்கள ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ண சொல்லிவிட்டு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் அடுத்த ஒரு 2 ஆண்டில் 1 கோடி மரங்கள் அப்படிங்கிற மாதிரி வச்சு மரங்களை வைக்கிறது மட்டும் இல்லைங்க, அதை வளர்த்தி அது ஈச் அண்ட் எவ்ரி வீக்லி ஒன்ஸ் அதை இது பண்ண சொல்லி அதை வளருதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நாங்கள் மானிட்டர் பண்ண போகிறோங்க. ஸோ இதுதான் வந்து எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க. அடுத்த கட்டத்தில் இன்னும் வந்து நிறையா திட்டங்கள் இருக்குது. இதை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கோம்.